கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே நீர் ஒருவரே கர்த்தர், நீரே வானங்களையும் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்தவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தை ஆனது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனை அவர்கள் ரெட்டுடுத்தி அவரை தொழுது கொண்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தரை சோத்தரித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் ஒருவரே கர்த்தர் என்பதாக. நீர் ஒருவரே கர்த்தர். இன்றைக்கு அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் மட்டும்தான் தேவனாக இருக்க முடியும். வேற ஒருவரும் தேவனாக இருக்க முடியாது. அவர் மட்டும்தான் கர்த்தர். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டது போல நாமும் அறிந்து கொள்வோமாக. அவரை நாம் அறிந்து கொள்வோம். அவரை நாம் கர்த்தர் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். அவரே வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சர்வ சேனைகளையும் அவரே ஆளுகை செய்கிறவர். அவர் ஒருவரால் தான் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியும். கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியும். இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நீர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே, ஒருவரே உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவரே தெய்வம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவர்கள் வாழ்க்கையில நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்த இயேசு நீர் ஒவ்வொருவருக்கும் உதவிகளை செய்யும். ஆண்டவரே, அவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவைத்தார் என்பதை வெளிப்படுத்துகிற அன்பிற்காக கோடி ஸ்தோத்திரங்களை இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் இந்த நாளை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு